ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் இன்று காலை கூட அதானி மீது கூட்டுக்குழுவானது பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தணும், அந்த விவாதத்தில் மத்திய அரசு விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒரு நூதனமான ஒரு போராட்டம். ஒரு துணிப்பையில் பிரதமர் மோடி மற்றும் அதானியுடைய படங்கள் பொறித்த அந்த துணிப்பைகளை கையில் வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்னைக்கு காலையில் போராட்டம் நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே திமுக அரசிற்கும் அதானிக்குமான ஒப்பந்தம்னு ஒரு சர்ச்சை. அந்த சர்ச்சையில் முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. முதலமைச்சர் நான் அதானியை சந்திக்கவே இல்லை என்று சட்டமன்றத்தில் குறிப்பிடுகிறார். இந்த இரண்டையும் வைத்து அதானியை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல், இதை திமுக கடந்த காலங்களில் அதானி மீது வைக்கப்பட்ட விமர்சனம், தற்பொழுது திமுகவும் அதானிக்கும் தொடர்புன்னு வரக்கூடிய விமர்சனம், இதை எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல அதானியை சுற்றி நடக்கும் விவாதங்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதானியை சுற்றி நடக்கல தமிழ்நாட்டில். அது அதானியை விட்டு முதலமைச்சரை நோக்கி அந்த விவாதம் திரும்பி வருகிறது. அதனால எக்கோ இருக்கு, பார்த்துக்கோங்க. கிட்ட சொல்றேன் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதானியை சந்திக்கவில்லை அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெளிவாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறாரு. சந்திக்க கூடாத நபர் அல்ல அதானி. அவர் ஒரு தொழிலதிபர். அவர் எல்லா மாநிலங்கள்லேயும் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே செய்திருக்கிறாரு, இப்போ செய்து கொண்டும் இருக்கிறார் புதிதாக. அதனால ஒரு தொழிலதிபரை ஒரு முதலமைச்சர் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. அதானி மேல திராவிட முன்னேற்ற கழகமோ இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் விதிகளை மீறி அவருக்கு ஒன்றிய அரசு சலுகை காட்டுகிறது அப்படிங்கிற வேறு விதமான குற்றச்சாட்டுகள். அதற்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இப்போ இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, நியூயார்க் கிழக்கு மாவட்ட நீதிமன்றம் அதானிக்கு ஒரு இண்டிக்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுனால அதை ஒட்டி வருகிறது. அதுல அந்த வெறும் புகார் அல்ல, வெறும் புகார்களை வாங்கி ஜூரி பரிசீலிச்சு அதுல முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில இண்டிக்மெண்ட் ஆர்டரை யுஎஸ் நீதிமன்றங்கள் கொடுக்குது. அந்த வகையில கிட்டத்தட்ட முகாந்திரம் இருக்குன்னு நீதிமன்றம் ஒத்துக்கொண்டதால, அவர்கள் நாட்டு சட்டங்களின்படி ஒத்துக்கொண்டதால இப்போது அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் அங்கு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை என்ற கோரிக்கையை ஏற்க செய்வதற்காகவும் அந்த முயற்சிகளை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் அதுல ஒரு முன்னணியான பங்காற்றுகிறார். இந்தியா கூட்டணியில சில கட்சிகள் அதானி பிரச்சனையை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது சரியல்லைன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க. அது உண்மைதான். அதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பின்னணியில இருக்கும்போது இன்றைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி ஏற்கனவே இது தொடர்பாக விளக்கங்களை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. என்ன பிரச்சனைனா, ஒரு 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான யுஎஸ் டாலர்ல அவங்க சொல்றாங்க 292 அப்படின்னு, அந்த மாதிரி இதுல சொல்றாங்க, யுஎஸ் டாலர்னு சொல்றாங்க. இதுல 2000 கோடி, அரௌண்ட் 2100 கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அபிஷியல்ஸுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு. இதுல 1900 கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு மட்டுமே கொடுத்ததாக அந்த இண்டிக்மெண்ட்லயே அவங்களுடைய ஆவணங்கள்லயே இருக்குது. 1900 பிளஸ் சம்திங் ஆந்திராவுக்கு கொடுத்ததாக இருக்கு. ஆக அந்த 2100ல 1900 சம்திங் போனதுக்கு பிறகு வரக்கூடியவை கிட்டத்தட்ட 4 மாநிலங்கள் 5 மாநிலங்களுக்கு அதே சமயத்துல கொடுத்ததாக இருக்கு. அப்போ அந்த மீதி வாங்கிய மாநிலங்கள் ஒரு பிட்டன்ஸை தான் வாங்கியிருக்கணும். அதுல பெரிய
பெரிய தொகை எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பைசாவானாலும் அது தவறுதானே அப்படின்னு நண்பர்கள் கேட்கக்கூடும். அதனால ஆமா, தவறு நடந்திருக்குமா இல்லையாங்கிறதுக்கு எந்த விசாரணை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படட்டும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியினுடைய நிலைப்பாடாக ராகுல் காந்தி சொல்றாரு. அதனால இங்கு விசாரணைக்கு யாரும் பயப்படவில்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதானி தான் எல்லா குழுமத்துக்கும், அதானி குழுமம் தான் கொடுத்திருக்குங்கிற போர்ஷனை மறைச்சிட்டு வாங்கியவர்களை பற்றி மட்டும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கொடுத்தவர்களும் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தெளிவாக பின்னால் அமெண்ட்மெண்ட்ல நீங்க கூட வந்திருக்குது. அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சுட்டி காண்பித்தீங்க. அவர் அன்னைக்கு சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மின்சார கொள்முதல் குறித்து அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களே, அதுல அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அது தடையாணை கொடுக்கப்படாததுனால நிதி விடுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப இது எந்த காலகட்டத்துல நடந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப தமிழ்நாடு அரசு இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லக்கூடியது 2 கேள்விகளை முன்வைக்கிறார். ஒன்று, நான் சந்திக்கல அப்படிங்கிறதுக்கான விளக்கமாகவும் இருக்கு. ஏன் இந்த கேள்வியை நீங்க பாஜக கிட்டையும் பாமக கிட்டையும் அவர் எழுப்புறது வந்து மத்திய அரசு சார்ந்த அதானியுடைய விமர்சனங்களை நீங்க ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியையும் சேர்த்தே கேட்கிறார். அதை எப்படி பார்க்கணும்? ஒன்றிய அரசு தொடர்பான விஷயங்களை, அதாவது இந்த செந்தில் பாலாஜி அறிக்கையில் அதற்கான விடையும் இருக்கு. அந்த இந்திய சூரிய ஒளி மின்னாற்றல் கழகம், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, SECI அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு அரசு மின்சாரம் வாங்குகிறது. இந்த 3 ஆண்டுகள்ல தனிப்பட்ட முறையில அதானி குழுமத்தோடு எந்த விதமான ஒப்பந்தத்தையும் தமிழ்நாடு அரசு போடவில்லை. இது செந்தில் பாலாஜி ஸ்டேட்மெண்ட்ல கேட்டகாரிக்கலா இருக்கக்கூடிய விஷயம். அதற்கு முன்னால் இருந்த ஒப்பந்தம் 7 ரூபாய் 10 பைசாவுக்கு ஒரு யூனிட்டுக்கு வாங்கி இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியிலங்கிறது தனியான தகவல் அதுல இருக்கு. இப்போ 1500 மெகாவாட் 2 ரூபாய் 61 பைசாவுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு. 1500 மெகாவாட் குறைந்த அளவுல வாங்கின மாநிலம்னு குறிப்பிடுறாரு அத. ஆமா. அது போக SECIல ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மின்சாரம் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனையை போட்டிருக்குது. எப்படி SSA நிதி வாங்க வேண்டும் என்றால் நீங்க வந்து PM ஸ்ரீ MOUல அப்படியே நாங்க போட்ட டேர்ம்ஸுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நிதியை பிடித்து வைத்திருக்கிறார்களோ, அதே மாதிரி மின்சாரம் தொடர்பாகவும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மின்சாரத்தை SECI சோலார் எனர்ஜியாக இவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் இல்லை என்றால் தமிழ்நாடு ஒருவேளை அங்கு வாங்குமா வாங்காதாங்கிறது விடை தேட வேண்டிய இன்னொரு கேள்வி. அப்படி அதுவும் SECIயும் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனம். ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனத்திலிருந்து தமிழ்நாடு அரசு ஒரு மின்சாரத்தை குறிப்பிட்ட அளவு வாங்குவதற்கு 3வது நபர் வந்து பணம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றது எந்த லாஜிக்ல சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. SECI அதானி குழுமத்திடமிருந்து சூரிய மின்னாற்றலை கொள்முதல் செய்கிறது அப்படிங்கிறது தனி ஸ்டோரி. அந்த ஸ்டோரி பிரச்சனைக்குரியதாக இருந்தால் ஒன்றிய அரசினுடைய SECI தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசை மற்ற மாநில அரசுகளை பற்றி நாம இப்ப பேச வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசின் மீது குற்றம் சுமத்தும் விதமாக அதானியை சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்கிறதுல எந்த விதமான பொருளும் இல்லை. ஏன்னா அதானி சந்திக்க கூடாத நபர் இல்ல. நிறுவனமிடம் இருந்து வாங்கியிருக்கிறாங்க. அது இப்படி தவறு நடந்திருந்தா மத்திய அரசு நிறுவனத்துக்கிட்ட தான் அந்த கேள்வியை எழுப்பணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 2 கேள்விகளை முன்வைக்கிறார். மின்சாரத்துறையில ஊழல் நடந்திருக்குது. அந்த ஊழலை ஒன்று CBI விசாரிக்கணும், இல்லைனா உச்சநீதிமன்றத்துடைய கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நேரடியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது யார்? தமிழ்நாடு அரசை நோக்கி தான் அதை வைக்கிறார். தமிழ்நாடு அரசு ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். மத்திய அரசிடம் வாங்கி இருந்தால் அதை ஏன் அவர் அப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? அவர் வந்து முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன? யுஎஸோட இண்டிக்மெண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள். அந்த அடிப்படையில தான் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே வருது.
மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இந்த பிரச்சனையை கண்டுபிடித்து அவர்கள் இதை எழுப்பல. அவங்க ஆதாரமாக வைத்திருக்கக்கூடிய ஆவணமே இண்டிக்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஆவணங்கள் தான். அது இந்த ஒன்று இருக்கிறதுலயே ரொம்ப குறைவான அழுத்தம் உள்ள ஒரு பகுதி. தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனை அதுல ரொம்ப நெக்லிஜிபிள் ஏரியாவில் தொடக்கூடிய தகுதி. நமக்கு அதுதான் பெரிய விஷயம். நம்ம அதை பத்தி பேசணும், ரைட்டு தான். அது தொடர்பாக எந்த விசாரணை வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு பிரச்சனையே இல்லை. ராகுல் காந்தி அப்படித்தான் சொல்றாரு, இந்தியா கூட்டணி அப்படித்தான் சொல்லுது, முதலமைச்சர் அப்படித்தான் சொல்றாரு. நீங்க எந்த விசாரணையை வேண்டுமானாலும் நீங்க வச்சுக்கோங்க, நாங்க அவரோட எந்த விதமான ஒப்பந்தத்தையும் போடவில்லை அப்படின்னதுக்கு அப்புறம் அதுல ஃபர்தரா பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அங்க ஒன்றிய அரசிடம் போகக்கூடிய உறுப்பினர்கள் முதலமைச்சர் சொன்ன விளக்கத்தில் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு தானே வெளியேறாங்க. அவங்க போதுமான திருப்தி இல்லை, அது போதுமான அவங்களுக்கு திருப்தி எப்ப வரும்? அரசு தவறு செய்ததுன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தி வரும். அரசியல் ஆதாயம் அதுலதான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக அதை தவிர எந்த பதிலை முதலமைச்சர் சொன்னாலும் அல்லது மற்றவர்கள் சொன்னாலும் அல்லது அந்த ஆவணத்தை இன்டர்பிரேட் பண்றவங்க சொன்னாலும் அவர்களுக்கு திருப்தி வராது. ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி எதுவும் அங்க வரல. அந்த அடிப்படை ஆவணம், இண்டிக்மெண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஒன்றிய அரசு அல்லது ஒன்றிய அரசினுடைய பெட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அல்லது காங்கிரஸ் அல்லது ராகுல் காந்தி, கார்கே வார்த்தைகள்ல சொல்லணும்னா மோடியும் அதானியும் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசு தான் அவரை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இது ஏன் பேசுபொருள் ஆகுது? ஏன் இவ்வளவு வருது? அதை சுற்றி ஒரு அரசியல் நடக்குது. முதலமைச்சரையே நேரடியாக சந்தித்தாருங்கிற புள்ளிக்கு நகருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அது என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அந்த குழப்பத்துக்கு வேற ஒண்ணும் இல்ல. அதாவது அதானியினுடைய பிற முறைகேடுகள் தொடர்பாக இந்தியா கூட்டணி வலிமையான குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல அதானியோடு ஒரு உறவு இருக்கு, அதானியோடு அவர்கள் தவறு செய்கிறார்கள் சொல்வதன் மூலமாக ஒன்றிய அரசு சார்ந்த அதானியினுடைய முறைகேடுகள் அல்லது விதிகளை மீறி அதானிக்கு செய்த உதவிகள் எல்லாவற்றையும் இந்த மாநில அரசுகள் அதானியோடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இருந்தால் அந்த ஒப்பந்தங்களின் மூலமாக சமன் செய்து விடுவது, தங்கள் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இருந்து அனைத்தையும் திசை மாற்றி மாநில இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் நோக்கி திருப்பி விடுவது அப்படிங்கிற உத்தியை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதுல இது தவிர அந்த குற்றப்பதிவுக்கு பிறகு கென்யா மின்சக்தி தொடர்பான ஒப்பந்தங்களையும் விமான நிலையம் தொடர்பான ஒப்பந்தங்களையும் கேன்சல் செய்திருக்குது. பிரெஞ்சு நிறுவனமான டோட்டல் எனர்ஜி அதானி குழுமத்தோடு இனி முதலீடு செய்வதில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இலங்கை அதானி குழுமத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. ஆனா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த குழுமம் எங்கு வளர்ந்து உலகம் எங்கும் இப்ப ஆட்சி செய்துகிட்டு இருக்குதோ அந்த நாட்டுல அவர் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதோட சேர்த்துதான் இந்த பிரச்சனைகளையும் பார்க்க முடியுது. ஆக முழுமையாக எதையோ விட்டுட்டு வேறு ஏதோ சின்ன பிரச்சனையை கையில் எடுத்துட்டு பேசுற மாதிரி தான் தமிழ்நாடு தொடர்பாக அல்லது ஜார்க்கண்ட் தொடர்பாக அல்லது ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பேசினாங்கன்னா அதற்கு அப்படித்தான் பொருள் கொள்ள முடியும். முழு பூசணிக்காய் அங்க இருக்குது, ஒன்றிய அரசோட இருக்குது, SECIல இருக்குது. அவங்க மற்ற நிறுவனங்கள்ல இருந்து எவ்வளவு வாங்குறாங்க, அதானி குழுமத்தில இருந்து எவ்வளவு வாங்குறாங்க, எவ்வளவு பணத்திற்கு வாங்குகிறார்கள் போன்ற எல்லா விவரங்களோடும் அதானி ஆதரவாளர்கள், அதானி குழும ஆதரவாளர்கள், ஒன்றிய அரசின் ஆதரவாளர்கள் பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பேசலாம். திரு ஜென்ராம், எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து? எக்ஸ் தளத்துல மக்கள் 3 விதமாகவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாக்குகளை கொடுத்திருக்கிறாங்க, வித் மைனர் டிஃபரன்சஸ். அதனால அது தொடர்பாக அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா ராகுல் காந்தி மேல ஒரு மிகப்பெரிய அவதூறை பேசும்போது குமார் சார் சொன்னாரு, அவர் யூஎஸ் போகும்போதெல்லாம் சோரஸை பாக்குறாரு அப்படின்லாம் சொல்றாரு. அவரும் கனடா போறாரு, யூஎஸ் போறாரு, நானும் அடிக்கடி போகிறேன், உண்மைதான். இந்த ரெண்டும் உண்மையான செய்தி. இதோட இன்னொரு பொய், முழு பொய்ய ஒன்ன சேர்த்து
ஏதாவது ஒரு கதையை கட்டி விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட், குமார் சாரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது தோன்றுகிறது. அதுக்கப்புறம் ராகுல் வந்து விசாரணை செய்யுங்கள், எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, இது தொடர்பாக எந்த மாநிலம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி விசாரணை செய்யுங்கள்னு ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு, முதல் நாளே சொல்லிட்டாரு. அதற்கு பிறகும் ஏதோ ராகுல் காந்தி என்டிஏ ஊழலுக்கு ஒரு விதமாகவும் இந்தியா கூட்டணி ஊழலுக்கு ஒரு விதமாகவும் நிலைப்பாடு எடுக்கிறவர் போல ஒரு கருத்தை, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்வது வந்து ராகுல் காந்தியினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை புறந்தள்ளி பேசுகின்ற ஸ்டேட்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை ஒரு லாண்ட்ரமேட்டுக்குள்ள, வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு ஊழல் நீக்கி வெளியில கொண்டு வரும் வித்தை வந்து ராகுல் காந்திகிட்ட இல்ல. அதை கையில வச்சிருக்கிறவங்களுக்கு ஆதரவாக பேசுபவங்க இந்த மாதிரி பேசுறது ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பிறகு அதானி குழுமம் வந்து ஒரு வேலையை அரசிடம் செய்து வாங்குவதற்காக லஞ்சம் கொடுப்பார்கள் என்று ரொம்ப ஆணித்தரமாக நம்புறாங்க பாமக, ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறார் குமார் சார். அதனாலதான் விசாரணை எல்லாம் கேட்கிறாரு. இந்த ஒரு பவர் பர்ச்சேஸுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக அப்படின்னாரு. லஞ்சம் கொடுத்தார், பவர் பர்ச்சேஸுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா எத்தனை துறைமுகங்கள், எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இது அவ்வளவையும் வாங்கினவங்க அப்ப எவ்வளவு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. அவங்க ஸ்டேட்மெண்டின் அடிப்படையில யோசிக்கும் போது அந்த கேள்வி வருது. அதற்கு பிறகு ஜேபிசி ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க, ஜேபிசின்னு சொன்னாலே குமார் சார் உட்பட ஒரு பதற்றம் வருது, ஏன்னு தெரியல. டாக்டர் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னார் அந்த ஏரியாவை. ஏன் பதற்றம் வருது, சிபிஐ இடியை தாண்டி எந்த விசாரணையுமே இந்தியாவில் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கிறதும் புரியல, எனக்கு புரியல. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, கிரிக்கெட் மேட்சஸ்ல விளையாடுற பிளேயர்ஸோட மட்டையிலையும் சட்டையிலையும் ஸ்பான்சர் யாருங்கிறது தெளிவாக தெரியும் எல்லாருக்கும். ஆனா அரசியல் காலத்துல ஆட்சி நடத்தக்கூடியவர்களுடைய ஸ்பான்சர்ஸ் யாருங்கிறது அவர்களுடைய உடைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் அவர்கள் செயல்களில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.